இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். பதுளை நகரில் உள்ள குப்பை மேட்டில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள். எவ்வித சுங்க சோதனைகளுமின்றி பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு 30 அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு சந்தர்ப்பம். காங்கேசன்துறை மணல்காடு பகுதியில் ஒரு தொகை கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது. தமிழக முதல்வரின் பணிகளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்க உள்ளார். பதுளை நகரில் உள்ள குப்பை மேட்டில் பரவிய தீ தற்போது பெரும்பாலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் நிமல் அபிஸ்ரீ தெரிவித்துள்ளார். இருந்தபோதிலும் 5 பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மூடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பதுளை மாநகர சபையினால் நடத்திச் செல்லப்பட்ட மிள் சுழற்சி நிலையத்திற்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தீ பரவ ஆரம்பித்தது. குறித்த தீயினை கட்டுப்படுத்த பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு அமைய விமானப்படையின் ஹெலிகாப்டரின் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பதுளை நகரில் உள்ள குப்பை மேட்டில் தீ பரவியமை தொடர்பில் விசேட அறிக்கையொன்று இன்றைய தினம் வழங்க உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி சஞ்சன ரத்நாயக்கு தெரிவித்தார். விசாரணை அறிக்கை இன்று தனக்கு கிடைக்கப்பெற உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் சம்பவம் தொடர்பில் கலந்துரையாடி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி சஞ்சன ரத்நாயக்கு குறிப்பிட்டார். காங்கேசன்துறை மணல்காடு பகுதியில் ஒரு தொகை கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற விசேட தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 12.6 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மேலும் முல்லைத்தீவு செம்மாளை பகுதியில் 1.7 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கஞ்சா தொகை யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவுக்கு கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலேயே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். எவ்வித சுங்க சோதனைகளுமின்றி பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு 30 அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க இலங்கை சுங்கவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்டுள்ள 30 நிறுவனங்களுக்கு மாத்திரம் இவ்வாறானதொரு சந்தர்ப்பம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் சுலாந்து பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்கிரீன் சேனல் திட்டத்தினூடாக இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசேட செயற்றிட்டங்களூடாக இந்த நிறுவனங்கள் தெரிவு செய்யப்படும் எனவும் சுங்க பணிப்பாளர் நாயகம் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த செயற்றிட்டத்தின் ஊடாக அரசு நிறுவனங்களுக்கு எவ்வாறான சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பது குறித்து கணக்காய்வு பிரிவினூடாக ஆராயப்படும் எனவும் சுங்க பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள பாலத்தை முறையாக அமைக்கப்படாமையினால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவு வள்ளுவர்புரம் பகுதியில் உள்ள இந்த பாலத்தை கடந்துதான் பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் பயணிக்கின்றனர். இந்த பாலம் முறையாக அமைக்கப்படாமையினால் தாங்கள் அச்சத்துக்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குடியேற்றத்தின் பிறகு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் எங்களுக்கு சகல வசதிகளோடு இந்த பாலத்தை கட்டித் தருவார்கள் என்று அரசாங்கம் செய்து தருவார்கள் என்று. ஆனால் செய்து தராத நிலையில் நாங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அனைத்திலும் கேட்டபொழுது செய்து தருவதாக கூறியும் இதுவரையில் அது நடைமுறையில் சாத்தியப்படவில்லை. உண்மையாக மாணிக்கபுர கிராமத்தின் 190% பங்கு இந்த பாலத்தினூடாகவே செயல்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் மாடி அதாவது மழைக்காலம் வரும்பொழுது மிகவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ள இந்த மாணவர்களும் பொதுமக்களும். கிராமத்தை பொறுத்தவரையில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருது. இந்த கிராமத்திலிருந்து வெளியேறன்னு சொன்னால் 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று இப்பொழுது நாங்கள் இந்த கதைச்சு கொண்டிருக்கிற இந்த பாலம் வழியான ஒரு பாதை, மற்றது இன்னொரு பாதை ஒன்று இருக்குது. பாடசாலைக்கு எங்களுடைய இந்த கிராமத்துடைய பிள்ளைகள் வாரதுன்னா முழுமையான பயன்படுத்துகிற பாதை இந்த பாதை மட்டும்தான். தற்பொழுது கோடைகாலமாக இருக்கின்றபடியால் பிள்ளைகள் இந்த பாலத்தின் கீழ் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்துக்கு. இது இனி வரப்போறதும் மழை காலம், இன்னும் ஒரு வாரங்களில் பருவமழை தொடங்கிடும். அதனால பாதிக்கப்பட போறது இந்த கிராமத்தினுடைய பிள்ளை.
மழைக்காலங்களில் இந்த பாலத்தை கடந்து செல்வதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர். மாறி காலத்தில் தண்ணி ஓடுறதால வேறு பாதையை நான் பாவிச்சு வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது. கோடை காலத்தில் உடைஞ்ச நிலையில் காணப்படுது. இதனால் எங்களோட மாணிக்கபுரத்திலிருந்து பாடசாலைக்கு போக வேண்டிய பிரதான வீதியாக இது காணப்படுறதால மாணவர்கள் சரியான இடர்களுக்கு உட்படுகின்றார்கள். அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்தில் இந்த பாலத்தை சீரமைத்து தருவதாக வாக்குறுதிகள் வழங்கினாலும் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் வாக்குறுதிகளை மறந்துவிடுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி இந்த பாலத்தை நிர்மாணித்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹ். வளிமண்டலவியல் நிலைமைகள் பிற்பகல் வேளைகளில் மழை பெய்வதற்கு உகந்த நிலையில் காணப்படுவதனால் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு பின்னர், அதாவது நாளை முதல் குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் யாழ் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வடகடல் பிராந்தியத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.